Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஸோ இந்த vlogலயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் சமையல் குறிப்பும் பார்க்க போறோம். அது கூட நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் டிப்ஸ், எந்த ஒரு ஃபவுண்டேஷன், எந்த ஒரு மேக்கப் ஐட்டம்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம லுக்கை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓகே, யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ இந்த vlog வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மத்தியானம் வந்துட்டு நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு ரசம், அதுக்கப்புறம் கீரை, ஆம்லேட் இதுதான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இப்படி தான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ரசம் வந்து செய்வேன். என்னென்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் 2, அதுக்கப்புறமா பூண்டு, என்ன சொல்கிறது, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, இதெல்லாத்தையும் இடித்து தட்டி போட்டுட்டு அப்புறம் தக்காளியை வந்து லைட்டாக கட் பண்ணி, நல்லா பழுத்த தக்காளியாக இதுக்கு எடுத்துப்பேன், கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடுவேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சலை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவேன். அந்த நுரை வரும்போது, ஃபஸ்ட்டு கொதி வரும்போதே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து கீரை வந்துட்டு விசில் வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளித்து மட்டும் கொட்டிட்டோன்னா கீரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ கீரை, ரசம், ஆம்லேட் அவ்வளோதான். சிம்பிளாக வந்து முடிக்கலாம் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு, தாளித்து போட்டாச்சு. என் ஹேர் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, வீட்டில் வந்து அப்படி தான். நான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆம்லேட்க்கு வந்து நான் வந்து வெங்காயம் காலி ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் மிளகு அப்புறம் உப்பு போட்டு ஆம்லேட் நார்மலாக வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ 2 பேருக்கும் 2 ஆம்லேட்ல பெருசாக நம்ம சுற்றி வந்து எடுத்து தோசை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லாயிருக்கும். கீரைக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து மத்தியான வேலை வந்து முடிஞ்சுது, அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு அவங்க வந்த உடனே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம ரெடியாக ஆரம்பிக்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க்கு. எனக்கு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரே வந்து இது தான் பார்த்துக்கோங்க. இந்த க்ளோ ஃபிஷ் வாங்கி போட்டதுக்கப்புறத்துலேருந்து நம்ம கை வச்சாலே அங்கேயும் இங்கேயும் ஓடும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸ் பிளான்ட் மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ மணி வந்து ஒரு 3:30 அப்படி எல்லாம் வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்துட்டோம். ஏன்னா என்ன தான் நம்ம காலைல குளித்தோமோ இல்லையோ, நம்ம வந்து ஒரு குளியல் உடம்புக்கு ஊற்றிட்டு வந்துட்டோம்னா நம்ம எந்த ஒரு இது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பேக் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பனானா பேக்குன்னு சொல்லுவாங்க. பனானா தோலை வந்து காய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தது. ஸோ அதை வந்து இது நான் ரெடி பண்ணல, இது வாங்கினது தான். அது கூட வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர். ஸோ இதுக்கு வந்து வெறும் ரோஸ் வாட்டர் மட்டுமே கலந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னும் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ இருக்கிறனால நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக மட்டும் ரோஸ் வாட்டர் கலந்துட்டு மீதிக்கு வந்து பால் தான் கலக்க போகிறேன். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பால் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் வந்து பெருசாக மேக்கப் போடலைன்னா கூட நீங்கள் ரொம்ப க்ளோயிங்காக நல்ல ஒரு இதுவாக தெரிவிங்க. அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேக்கப் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பேக்லாம் போட்டு போகும்போது ஒரு விசேஷம் கிளம்பும் போது சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பால் வந்து நீங்கள் காய்ச்சாத பால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி பதமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபேஸ் அப்படியே வந்து ரொம்ப காய வச்சு இன்னும் ட்ரைனஸ் ஆக்கிடும். அதனால் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பேக் தான் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முல்டானி மட்டி இந்த மாதிரி பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரஷ்ஷும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிள் நம்ம கையில் தான் அப்ளை பண்ண போகிறோம்.
எப்போவுமே நேச்சுரலாக போதும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். நான் கையிலேயே வந்துட்டு லைட்டான லேயர் மாதிரி தான் போடுறேன். நான் வந்து அதுக்கு தான் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப திக்காக போட்டோன்னா ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப அட்டையாக பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் லைட் வெயிட்டாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக, எங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த கருவளையம் இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை டார்க்கான இடம், அந்த மூக்கு பக்கத்தில் அந்த சந்தில் அங்கெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கருப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கணும். ரெட்டாக வந்து பிம்பிள் வந்து அது போயிருக்கு, பட் அது எந்த ஒரு மார்க்கும் எனக்கு க்ரியேட் ஆகலை. இருந்தாலும் அதை கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்னால் வந்து இந்த ஃபோனில் சரியாகவே பண்ண முடியலங்க. இது வந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுவேன். நம்ம வந்து கண் எம்ஐ முடி அதில் அப்புறமா ஐப்ரோஸ் அதில் மட்டும் படாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் போடுங்க. எனக்கு இதில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து கண்ணாடி பார்த்து போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல் இது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆமாம், பெயிண்ட் அடித்தா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், 7-8 கோட்டை அடிச்சு பாக்குறேன். அதுலயும் நீ சிகப்பி ஆகலைன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிறேன். இருக்கிற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கழுத்து, முன்னாடி கழுத்து, காது, அதுக்கப்புறம் பின்னாடி கழுத்து எல்லாமே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இது போடுறீங்க அப்படின்னா ஒரு இது மட்டும் ஃபேஸ் மட்டும் க்ளோவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஈவனாக இருக்கும்போது தான் நமக்கு யாருக்குமே தெரியாது, ஈவன் டோனாக தோணும். இல்லைன்னா கழுத்து கருப்பாக இருந்து ஃபேஸ் மட்டும் க்ளோவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கழுத்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பின்னாடி வரைக்கும் கூட அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே காலி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு டைமிங்லாம் கிடையாது இந்த பேக்குக்கு. இந்த பேக் வந்து காயிற வரைக்கும் வச்சா போதும். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்படி காஞ்சாலே போதும். ஏன்னா ரொம்ப காய வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சி ஃபேஸை வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக காயணும், அந்த டைமிங் இருந்தால் போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து வெறும் பேக்கு தான் போட்டோம். நம்ம ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு க்ளோ, சின்ன க்ளோ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து எப்போவுமே பேக் போடும்போது என்ன பண்ணோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேக் போடுங்க. அப்போ தான் வந்து அதோட பலனே நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா பேக் போட்டுட்டு போய் குளிக்கிறது அந்த மாதிரி. நானே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எப்போவுமே பண்ணக்கூடாது. அப்போது அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட இருக்கிறனால இந்த ஒரு இது வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகிறனால நான் சரி என்கிட்ட இருக்குது இந்த ஷீட் மாஸ்க்கு, அதனால நான் போடுறேன். இது கார்னியரோட ஷீட் மாஸ்க்கு சும்மா இருந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி ஓகே, ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து என் கண்ணில் பட்டுச்சு, அதனால் சரி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஜெல்லியாக இருக்கும் அந்த மாஸ்க்கு. அதை எடுத்து நம்ம வந்து இப்படி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷீட் மாஸ்க்லேயே போட்டிருந்தது, மென்ஷன் ஆகிருந்தது. ஜஸ்ட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பயந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இனிமே தான் மேக்கப்பே பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு தான். அப்போ தான் நம்ம எந்த ஒரு சின்ன மேக்கப் பண்ணாலும் அது வந்து அப்படியே நமக்கு வந்து இருக்கும். இப்போ நான் வந்து பெட்ரூம்லேருந்து இந்த இடத்துல ஹாலுக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு லைட்டிங்கே எனக்கு சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது, உங்களுக்குமே ஒரு ப்ராப்பராக தெரியாது. அதனால தான் நான் ஜன்னல் பக்கத்தில் வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டேன். ஸோ அந்த ஜன்னலோட வெளிச்சம் தான் இது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜெல்லையும் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா லிப்பை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லிப் பாம் தான், நார்மல் லிப் பாம். இது கொஞ்சம் நேரம் ஓடட்டும், செட் ஆகிருக்கும். ஃபேஸ் அந்த லிப் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது நிவ்யாவோட தான். ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா வந்து ஹெல்ப்பாக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே டாட் வச்சு அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் கழுத்து, காது எல்லா இடத்துலையுமே போட்டுப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த மாய்ஸ்சரைசர் போயிட்டு அப்ளை ஆகும். இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோமோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கொடுத்தா தான் அதை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு தண்ணி கலந்த மாதிரி ஒரு க்ளோயிங் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஐ மேக்கப் அந்த மாதிரி ஏதாவது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா அது வரைக்கும் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஐப்ரோவெல்லாம் வந்து லைட்டாக வந்து வாரி விடுறேன். ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது வச்சு லைட்டாக வாரி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய டிஃபைனர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேலட்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த சிம்பிள் மேக்கப் இருக்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நான் வந்து பண்ணுறேன். அதாவது நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே 100 ருபீஸ்க்கு கீழே 100 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நான் பண்ணுறேன். இதில் பார்க்குறதுக்கு நான் வந்து ஏதோ அழுத்தி வைக்கிற மாதிரி தெரியும், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணணும். அழுத்திலாம் வந்து ஒரு பென்சிலில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதக்கூடாது, ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நமக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் ஃபீல் பண்ணணும். கீழே வரைக்கும் இழுக்கிறது இல்லை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இல்லைன்னு ரொம்ப இழுக்கக்கூடாது. ஸோ நார்மலாக நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை ஃபில் பண்ணோடனே நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு லுக் இருக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ ஐப்ரோ பென்சில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் செட் பண்ணிவிட்டு தான் அடுத்தது எதாக இருந்தாலும் போடணும். ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப அஃபோர்டபுளான லாக்மியோட ரோஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் நார்மல் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு நம்ம ஃபவுண்டேஷனோ இல்லை க்ரீமோ ஏதோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேனே பாருங்களேன். இதை வந்து நம்ம ப்ரஷ்ஷில் தான் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா கையில் எடுத்தோன்னா அப்படியே திட்டாக இருக்கும். அதனால் ப்ரஷ்ஷில் லைட்டாக தொட்டு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், க்ளோ உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சைடு அப்ளை பண்ணிக்கேன், இன்னொரு சைடு அப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த க்ளோ உங்களுக்கு அடிக்கிறது தெரியும். ஸோ இதை ரொம்பவே வந்து நம்ம நார்மல் ஸ்பாஞ்சில் வந்து எடுத்து பவுடர் பண்ணிட்டோன்னா நல்லாவே இருக்காது. அப்படி ஒரு மாதிரி திக்காக அப்ளை ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வேர்த்து ஊற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தனியாக வந்து கேக்கியாக தெரியும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக சிம்பிளாக ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் தலை, நெத்தி, கழுத்து எல்லா இடத்துலையுமே, காதுகிட்ட எல்லா இடத்துலையுமே லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லுக்கு, ஏதோ ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி உங்கள் ஃபேஸே வந்து நல்ல ஒரு க்ளோ லுக்காக இருக்கும். இதை நம்ம வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா போடுறதுனால அப்படியே வந்து நம்ம செட் ஆகிடும், நம்ம ஃபேஸில் அப்படியே வந்து அந்த பவுடர் செட் ஆகிடும். ஏன்னா உடனே நீங்கள் போட்டிங்கன்னா அது ஏதோ தண்ணியில் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸுக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸுக்கு அப்புறம் காதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு போடும்போது நீங்கள் வந்து நார்மல் பவுடர் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கழுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணாலும் எப்படி இருந்தாலும் வேர்த்து அது எப்படியும் போயிடும். ஸோ அதனால் கழுத்துக்கு மட்டும் நார்மல் பவுடர் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சோ இல்லைன்னா அந்த ரோஸ் பவுடர்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் கழுத்து, பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளோவாக தெரியுதுன்னு, ஏதோ ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்குது. இந்த ட்ரிக்கு தான் சொன்னேன் சிம்பிளான மேக்கப்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறது ஐலைனர் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன பிராண்டு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அஃபோர்டபுளான பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், டேஸ்லர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுனா நமக்கு வந்து அண்டர் 100 ருபீஸ்க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் வந்துட்டு நார்மலான ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடுறோம். இதெல்லாம் வந்து உங்கள் காலேஜில் அலோட்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது கூட நீங்கள் போடுற விதத்தில் தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து அதிகமாக போடாமல் நார்மலாக லைட்டாக ஒரு விங் இருக்கிற மாதிரி போட்டால் போதும். நான் வந்து இது போட்டேன்னா மை வந்து அந்தளவுக்கு வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கண்மை வைக்கும் போது என்னாகும், என் கண் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னது தான். ஸோ அது வைக்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ ஒரு கருப்பை சுற்றி கண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு மட்டும். அதனால் இது வச்சேன்னா கண்ணுக்கு வந்து மை வந்து அதிகமாக வைக்க மாட்டேன். லைனர் பென்சில் வச்சுட்டு தான் லைட்டாக வந்து ஒரு இது மட்டும் கொடுத்துப்பேன். இப்போ நான் 2 கண்ணுக்கும் வந்து போட்டேன் பாருங்கள். அந்தளவுக்கு தெரியவே தெரியாது, நம்ம ரொம்ப மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. நேச்சுரலான ஒரு லுக்கே கிடைக்கும் இது பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னல கண்ணுக்கு கீழே வந்துட்டு நான் ஐப்ரோ, இதுவும் வந்து இந்த பென்சில் தான், ஐலைனர் பென்சில் தான், இதுவும் கம்மி ரேட்டு தான். ஸோ இது வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதை வந்து நான் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கண்ணுக்கு வெளியில் தான் நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டிருக்கேன். அது அந்தளவுக்கு தெரியவே தெரியாது.
ஏன்னா உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா என் கண்ணுக்கு வந்து ரொம்ப குட்டியாக ஏதோ அந்த கண்மையும் ஐலைனரும் சேர்ந்து என் கண்ணு ரொம்ப குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ 2 கண்ணுக்கும் வந்து லைட்டாக ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ ஐ மேக்கப்பில் வந்து நெக்ஸ்ட்டு மஸ்காரா தான். மஸ்காரா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வந்து தீந்து போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. நான் ரொம்ப குலுக்குன்னு குலுக்கி தான் எடுத்துக்கினேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து வால்யூம் வரல. ஏன் அப்படின்னா மஸ்காரா கொஞ்சம் தீந்துருச்சு, அதான் உண்மை. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ளூ ஹெவனோட தான். இதுவுமே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடச்சிரும் ப்ளூ ஹெவனில். ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது இருக்கும்போது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஒரு லுக்கு கொடுக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வால்யூமாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான பொட்டு, அது போக நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த கலர் சாந்து இருக்கு இல்லையா. ஸோ நான் இன்றைக்கி வந்து லைட் சாண்டல் கலர் வித் ரெட்டு தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ கலரில் ஒரு பொட்டு. அப்புறமா நார்மலாக ஃபங்க்ஷன் லுக் தெரியறதுக்காக ஒரு சின்னதாக வந்து திருநீர் வச்ச மாதிரி அதுலேயே பொட்லேயே வந்து ஒயிட் கலர் இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது எப்போவுமே நம்ம நெத்தியில் இருக்கும், ஒரு ஃபோட்டோக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து அந்த சிந்தூர் வச்சுக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் வந்து குங்குமம் வந்து அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கை வந்து நான் அதிகமாக போட போகிறதில்ல, அதனால் ப்ரஷ்ஷில் எடுத்து லைட்டாக தான் போடுறேன். இது வந்து நம்ம லிப் பாம் மேலே போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லனா கம்மியான ஒரு லோக்கல் பிராண்ட் தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லோக்கல் பிராண்டால் நம்மளோட லிப்புக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு லிப் பாம் மேலே வந்து போடுறேன். இன்னொன்று கொஞ்சம் க்ளாஸியான லுக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டைரெக்டாக எப்போவுமே லோக்கல் பிராண்டை வந்து யூஸ் பண்ணி போடாதீங்க. இப்படி தாங்க என்னோடய ஃபைனல் லுக். இப்படி தான் ட்ரெஸ் மாற்றியாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. இனி தலை மட்டும் வாரணும். கம்மல் போட்டிருக்கேன், வளையல் போட்டிருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. நெக்ஸ்ட் நம்ம வந்து தலையெல்லாம் வாரிட்டு மொத்தமாக ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, தலை வாரியாச்சு, எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டார், அவருமே ரெடி ஆகிட்டார். ஸோ அவரோட லுக் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அவருக்கான ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் நான் ரெடி பண்ணேன். இது ஓகே, அப்படி பிளாக் பேண்ட் வித் க்ரே கலர் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய லுக்குமே இப்படி தான் இருந்துச்சு, சாண்டல் கலரில். என்னை எடுக்க சொன்னால் இவங்க அப்படி எடுத்திருக்காங்க. இப்படி நிற்காதா, அப்படி நிற்காதா, அங்கே நிற்காதா, இங்கே நிற்காதான் ஒரே கமெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேவா போகலாமான்னு கேட்டதுக்கு வந்து தொலைன்ட்டாங்க. பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு இனிமேல் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு உங்களுக்கு வந்து மற்ற வீடியோஸ் ரொம்பலாம் எடுக்கலை, லைட்ஸான வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன், எல்லாமே எடுத்து போட்டேன். என்னடா தலையில் இது மாதிரி துணி போட்டிருக்காளே ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே போகிறதுனால என்ன ஆகுனா பைக்கில் தான் போகிறோம். பைக்கில் போகிறதுனால நமக்கு வந்து இப்போ ஹேரில் கொஞ்சம் எண்ணெய்லாம் வச்சுருந்தேன், நிறைய தூசிலாம் நமக்கு போய் அப்படியே ஈஸியாக ஒட்டிக்கும். நம்ம பைக்கில் போகிறனால ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ தான் நான் வந்து என்ன மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக போடுறேன் நான் ஏதோ முடிச்சிட்டேன், ஏதோ கிளம்பிட்டேன்னு இன்னும் தலையை வாடுறேன், அதை வாடுறேன்னு சொல்லிட்டு வரிகிட்ருக்கேன். ஸோ இவங்களோட மேக்கப் தான் இருக்கிறதுலே அதிகம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ தலையில் வந்து துணி மாட்டியிருக்கேன். இப்போ மாஸ்க்குமே போட்டுப்பேன், ஏன்னா நமக்கு ரொம்ப வந்து டிராஃபிக்கான இடமா இருக்கும், அதனால் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னுமே இவங்க கிளம்ப மாட்டுறாங்க. அதை எடுக்கலையா, இதை எடுக்கலையா, இதை ஆஃப் பண்ணியிருக்கா, அதை ஆஃப் பண்ணியிருக்கா, இது பார்க்கணும், அது பார்க்கணுன்னு ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் வந்து கிளம்பிட்டார். இவர் போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளும் வந்து கிளம்பிட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹால். ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்கள் சொந்தக்கார குழந்தைக்கு. ஸோ இது வந்து எங்கள் அப்பா, அவங்களுமே வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஏரியா. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஏரியாவுக்குள்ளே சின்ன ஹால் தான். இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்படி தான் வந்து பார்ட்டியோட லுக் இருந்துச்சு. ரொம்ப வந்து லைட்டிங்ஸ் கிடையாது, நார்மல் லைட்டிங்ஸ் தான் இருந்துச்சு. வந்து குழந்தைக்கு பர்த்டே வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேக் கட்டிங்ஸ்லாம். ஸோ வந்து அவன் வந்து எனக்கு தங்கச்சி முறை வரும், தங்கச்சியோட குழந்தை.
இப்போ வந்து அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். இதை வந்து சாட்டர்டே அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன். ஸோ அதை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஸோ பைபாஸ் வழியாக அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். அதை தான் ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதோட வந்து நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கான vlog வந்து அவ்வளோதான். ஸோ எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு, அந்த பர்த்டே vlogs எல்லாமே சேர்த்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு vlog அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வரேன். டாடா, பாய்.